ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே சமயம் நடக்காமையும் போகும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் ஒரு நாள் சாதகமாக இருக்கும், ஒரு நாள் பாதகமாக இருக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அப்படி நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள்லையும் கடந்துடலாம், அதிர்ஷ்டத்தையும் பெறலாம். அந்த வகையில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குமோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ யாருக்கு சொல்ல போகிறேன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இப்போ என்ன சுச்சுவேஷனுங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலி 2026 கரெக்டாக 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது. ஆக்சுவலி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு வந்தது. அப்புறம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சித்திர அமாவாசையானது வந்தது. அதை தொடர்ந்து ஏப்ரலுடைய 20ஆம் தேதி அட்சய திருதியானது வந்தது. இந்த மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒவ்வொரு சிறப்புகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் அட்சய திருதி வந்தாவே தங்கம் வாங்கிறது ஒரு மெயினான விஷயமா வைத்திருப்போம். ஆனால் தங்கத்தை தவிர வேறு சில பொருட்கள் வாங்கினாலும் அதிர்ஷ்டங்கிறது சொல்லப்படுது. அது என்ன பொருளுங்கிறது சொல்ல போகிறேன். அதே போல் அட்சய திருதி முடிந்தாலும் அட்சய திருதி வந்து இன்னும் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? சித்திரையில் வளர்பிறை வரக்கூடிய எல்லா நாளுமே அட்சய திருதி மாதிரி தான். ஸோ அட்சய திருதி நாள் முடிந்தாலும் அட்சய திருதியுடைய இது வந்து இருக்குது. ஸோ அதனால் பொருட்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ என்ன மாதிரி வாங்கணும், என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவை விருச்சக ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்து பலன் பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. சரி, உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய் வார்த்தைகளால் மட்டும் பேசாமல் உள் மனதிலிருந்து மறைக்காமல் பேசுபவர்கள் நீங்கள். சில பேர்லாம் வாயில் வார்த்தையை விட்டுட்டு உள்ளே என்ன இருக்குங்கிற மாதிரியே வந்து இல்லாமல் போவாங்க. சில பேர் உள்ளே ஒன்று வச்சுட்டு வாய் வார்த்தையில் ஒன்று பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னா வாய் வார்த்தைகளில் பேசுகிறது தான் உள் மனதில் இருக்கும். உள் மனதில் இருக்கிறத மறைக்காமல் வாய் வார்த்தையில் பேசுவீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு பந்தா பகட்டு என்பது பிடிக்காத ஒன்று. ஸோ அந்த பிடிக்காத ஒன்றை யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் உங்களுக்கு பிடிக்காது. இந்த ஒரு குணத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கிறது ஆக்சுவலி ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா உண்மை பேசிட்டா பெருசாக கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ அந்த குணத்தோடையே செயல்படுங்க. உங்களுக்கு சிறப்பு பலன்களாக என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சிறப்பு பலனாக என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. வந்த பதவி உயர்வை மிஸ் பண்ணிடாதீங்க. அது வேறு இடமாக இருந்தாலும் அந்த பதவி உயர்வை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சக ஊழியர்கள் வகையில் பாராட்டு கிடைக்கும். பயணத்தின் போது சிறு சிறு விபத்துக்களை தவிர்க்க கவனம் அவசியம். இது என்னடா வந்து நம்ம வந்து பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது. சிறு சிறு விபத்துக்களாக இருந்தாலும் விபத்து தான். பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா இப்போவே வந்து கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ உத்தியோகத்தில் இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் தீரும். அப்போ எனக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வியாபாரத்தில் சூப்பராக நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு பழைய பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வியாபாரத்தில் தலை தூக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தலை தூக்கும் போது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானங்கிறது தேவை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிதானம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் தலை தூக்கிறத உங்களால் சமாளிக்க முடியாமல் போகும். அது தூக்க நீங்கள் நிதானம் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் நிதானம் தேவை என்பதை ரொம்ப மனதில் வைத்து செயல்படுங்க. வாகனத்துக்கு கூட அதிக செலவு ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் வாகனத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க.
வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும், உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும். கவனம் இருந்தால் சிதறல் இல்லாமல் தப்பிக்கலாம், கவனம் இல்லைன்னா சிதறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் உங்கள் ராசிக்காரங்க வீட்டு தேவைகளை இப்போ பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதற்கான ஒரு நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. மனைவிகளுக்கு மாதவிடாய் கோளாறுலாம் இருக்கிறது, நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீக்க முடியும். ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதோடு உடல் பலம் உங்களுக்கு பெறுவீங்க. உடல் பலம் பெறுவது, உடன் பிறந்தவர்கள் உதவுவது, இந்த மாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. கிரகங்களால் உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை அமையும். இந்த சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஸோ குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சூழ்நிலை இப்படி தான் அமையும். இந்த சூழ்நிலையை கரெக்டாக தக்க வைத்து கொள்ளணும் என்பது குறிப்பிடப்படுதுங்க. நெக்ஸ்ட்டு கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது சூப்பராக இந்த டைம் உண்டாகும். கௌரவ பதவிகள் தானாக தேடி வரும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பெரிய பேனர்கள்லேருந்து அழைப்பு வரும். அந்த மாதிரிலாம் அழைப்பு வரும்போது கண்ணை மூடிட்டு ஓகே பண்ணுங்கள், கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுங்க. பெரிய பேனர்களில் அழைப்பு வருவதே பெருசு. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பயன்படுத்திக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் தேர்வினை பற்றிய அச்சம் உங்களுக்கு தீரும். அதோடு மாணவர்கள் உங்களுடைய எண்ணம் என்னவோ அது கரெக்டாக ஈடேறும். உயர்கல்வியில் ஆர்வம் பிறக்கும். ஸோ உயர்கல்வியில் ஆர்வம் பிறக்கும் போதே அந்த உயர்கல்வியில் உங்களுக்கான ஹார்ட் ஒர்க்கை போட்டுருங்க. ஸோ ஆர்வம் பிறக்கும் போதே அந்த ஹார்ட் ஒர்க்கை போட்டுட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ ஆர்வம் இருக்கும் போதே ஹார்ட் ஒர்க் போட்டுருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கிரகங்களால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். யாரும் சொல்லாத ரகசியங்களை கூட உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அக்ஷய திருதி முடிந்தாலும் அக்ஷய திருதியுடைய சிறப்பு பலன்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அக்ஷய திருதி நாளுடைய சிறப்புகளும் விரதம் இருக்கக்கூடிய முறைகளும் இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. சித்திர மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. அக்ஷயம் என்றால் வளர்வது பெருகுவது என்று அர்த்தம். அப்படியாக அக்ஷய திருதி என்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி வளம் சேர்க்கும். அதோடு குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும். அந்த திருநாளாக அக்ஷய திருதி இன்றளவு போற்றப்பட்டு வருது. இதனுடைய சிறப்புகள் பற்றி நிறையவே புராண கதைகளில் இருக்குது. தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றது. மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றது. இவ்வளவு ஏன் சிவபெருமான் அன்னபூர்ணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பக்கூடிய அளவு உணவை பெற்றது எல்லாமே இந்த நாளில் தான். பகவான் பரசுராமர் அவதரித்த நாள், புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள், குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள், ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்லோகமாகிய கனகரத சோத்திரத்தை இயற்றினாள், குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள், திருதாயுகம் ஆரம்பமான நாள், வியாசகர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள், எல்லாமே இந்த சித்திர மாத வளர்பிறை திதியில் தான். அதனால தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக செய்தால் நல்லதுங்கிறது சொல்லப்படுது. இதனால் தங்கம் வாங்கிறது மட்டும்தான் நல்லதுன்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் தங்கம் மட்டும் வாங்காமல் தங்கத்துக்கு நிகராக உப்பு, அரிசி, ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளையும் இந்த நாளில் வாங்கலாம். அதெல்லாம் வாங்கினா அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் புதிய தொழில் கூட ஆக்சுவலி தொடங்கலாம். பூமி பூஜை செய்யலாம், அதுக்கெல்லாம் உகந்த நாள். ஏழைகளுக்கு கூட இந்த நாளில் தானம் செய்யலாம். பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அப்படியெல்லாம் செய்வதன் மூலம் அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழலாம். ஸோ இந்த நாளில் இந்த மாதிரியான காரியங்கள் செய்யலாம். அக்ஷய திருதியே முடிஞ்சிருச்சு, இப்போ போய் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அக்ஷய திருதி சித்திர மாதத்தில் வளர்பிறையில் பின்னாடி வரக்கூடிய எல்லா நாளுமே அந்த சிறப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ எந்த நாளில் வேணாலும் நான் சொன்னதை செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அன்றைக்கி உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இல்லாதது நாளாக மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செய்யுங்க, அது மட்டும் போதும். ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.